நாங்கள் சங்கீதம் 126 கவனிக்க போகிறோம். சங்கீதம் 126க்கு நாங்கள் வெவ்வேறு தலைப்புகளை கொடுக்க முடியும். நான் இப்பொழுது திரையில் நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க போகிறோம் ஒரு சில தலைப்புகள். இந்த அருமையான சங்கீதத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தலைப்புகள்: கனவு நனவாதல், when dreams come true. நாங்கள் எல்லாரும் எங்கள் வாழ்க்கையை குறித்து ஏதோ ஒரு கனவை வைத்திருப்போம். அந்த கனவு நனவாகும் பொழுது அதுதான் இந்த சங்கீதம். இல்லாவிட்டால் இதற்கு இந்த தலைப்பையும் கொடுக்கலாம்: துன்பம் இன்பமாக மாறுதல். 70 வருட காலமாக துன்பத்தில் இருந்த மக்கள் திடீரென அனுபவிக்கும் மாபெரும் இன்பம். இல்லாவிட்டால் புதிய ஆரம்பம். எங்கள் தேவன் புதிய ஆரம்பங்களின் தேவன். இந்த சங்கீதத்திற்கு புதிய ஆரம்பம் என்ற தலைப்பை கூட நாங்கள் கொடுக்க முடியும். இல்லாவிட்டால் அதிசய எதிர்பாராத விடுதலை. இந்த 4 தலைப்புகளையும் நீங்கள் பாவிக்கலாம். இதில் ஒன்றை நீங்கள் தெரிந்தெடுத்து நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் நீங்கள் கற்பித்து கொடுக்கும் பாடங்களுக்கும் பாவிக்க முடியும். நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, இது ஒரு அறுவடை சங்கீதம். அறுவடை சங்கீதம். அதனால் தான் இந்த படத்தை நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கிறோம். அறுவடை காலம் ஒரு மிக பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் காலம். அதையெல்லாம் நாங்கள் மனதில் வைத்து இந்த சங்கீதத்தை ஆராய்ந்து பார்ப்போம். முதல் 3 வசனங்களை நாங்கள் எடுத்தால் அதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு: கர்த்தர் நமக்கு மகத்துவமான காரியங்களை செய்தார். 70 வருஷ காலமாக மக்கள் அப்படி நம்பவில்லை. மக்கள் நினைத்தார்கள், ஆண்டவர் எங்களை கைவிட்டார். ஆண்டவருடைய கரத்தில் இருந்து பயங்கர அடிகளை அனுபவித்தோம். ஆனால் இப்பொழுது திடீரென எல்லாம் மாறப்போகுது. அதனால் அவர்களுடைய மனப்பான்மை மாற்றப்பட்டு அவர்கள் மிக சந்தோஷத்தோடு கூறும் வார்த்தைகள்: கர்த்தர் நமக்கு மகத்துவமான காரியங்களை செய்தார். 1ஆம் வசனத்தில், சியோனின் சிறை இருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அங்கிருந்து தான் நான் அந்த தலைப்பை எடுத்தேன், கனவு நனவாதல். நாங்கள் ஒரு சொப்பனத்தை கண்டவர்களை போல் காணப்பட்டோம். இது உண்மையா, இது உண்மையா நடந்திருக்கா என்றெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தோம். இங்கிலீஷ்ல நாங்க சொல்வோம், we began to pinch ourselves to make us believe that it is all true. இதெல்லாம் உண்மை என்று நாங்கள் எங்களால் நம்பவே முடியவில்லை. அடுத்த ஸ்லைடில் ஓகே, 70 வருட கால சிறை இருப்பு, இதுதான் பின்னணி. பாபிலோனில் அவர்கள் யூத மக்கள் புது வீடுகளை கட்டினார்கள், தொழில் செய்தார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். பாபிலோனில் இந்த 3 காரியங்களும் நடைபெற்றது. புதிய இல்லங்களை கட்டினார்கள், ஏதோ ஒரு தொழிலை செய்தார்கள், அதன் மூலமாக ஒரு வருமானம் வந்தது, பிள்ளைகளை பெற்றெடுத்து குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள் 70 வருட காலமாக. ஆனால் இதெல்லாம் பாபிலோனில், தங்களுடைய சொந்த நாட்டில் அல்ல, சிறை இருப்பு காலம். ஆனால் இப்பொழுது திடீரென்று பெர்சியாவின் புதிய ராஜா கோரேஸ், அவர் பாபிலோனை தோற்கடித்து அவர் இப்பொழுது உலகத்தின் சர்வதிகாரியாக பட்டம் எடுத்து அவர் கொடுத்த எதிர்பாராத அதிசய நற்செய்தி கட்டளை. இதை நாங்கள் எஸ்ரா புத்தகத்தில் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களில் பார்க்க முடியும். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்தில் அவர் அரசாட்சிக்கு வந்ததுமே
கர்த்தர் பேர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. அது முக்கியமான வார்த்தைகள். இந்த ராஜா தன்னுடைய சொந்த இஷ்டப்படி இந்த கட்டளையை கொடுக்கவில்லை. தேவாதி தேவன் அவருடைய உள்ளத்திற்குள் பேசி அவருடைய ஆவியை ஏவி விட்டு அவர் தன்னை அறியாமலே, இந்த பேர்சியாவின் ராஜா கோரேஸ் தன்னை அறியாமலே கொடுத்த கட்டளை. அடுத்த ஸ்லைடில் இந்த கட்டளையின் விவரங்களை பார்க்கலாம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதேயாவில் உள்ள எருசலேமிலே தமது ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். தேவாதி தேவன் இந்த கோரேஸ் ராஜாவுக்கு கொடுத்த தனிப்பட்ட கட்டளை. உலகத்தின் எல்லா நாடுகளையும் நான் உனக்கு கொடுத்து விட்டேன். இப்பொழுது எருசலேமில் பாழாகி இருக்கும் தேவாலயம் திரும்பவும் கட்டப்பட வேண்டும். அதற்கு நீ கட்டளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த ராஜாவோடு கதைத்தார், பேசினார். 3ஆம் வசனத்தில் அவருடைய ஜனங்கள், அதாவது தேவ ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கின்றானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதேயாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். பாருங்கள், எவ்வளவு பெரிய அறிக்கை, சாட்சி கொடுக்கிறார். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். மற்ற தெய்வங்கள் எல்லாம் போலி தெய்வங்கள். ஒரே ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார். அவர்தான் இஸ்ரவேலின் தேவன். இதெல்லாம் நம்ப முடியாத காரியங்கள், நம்ப முடியாத அறிக்கை, நம்ப முடியாத சாட்சி. சோ இந்த கோரேஸ் ராஜா யூத மக்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். யார் யார் எருசலேமுக்கு திரும்ப போக விருப்பப்பட்டிருக்கிறீர்களோ நீங்கள் எருசலேமுக்கு போகலாம், போய் தேவாலயத்தை கட்டுங்க. இப்ப அடுத்த ஸ்லைடில் 4ஆம் வசனத்தில் அதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாக காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பேர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். ஒரு அதிர்ச்சியான ஒரு மாற்றம், ஒரு திசை திருப்பம். கோரேஸ் ராஜா தான் கைப்பற்றிய முழு ராஜ்யத்திற்கும் கொடுத்த கட்டளை என்ன? யூத மக்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் திரும்பவும் எருசலேமுக்கு போகலாம். எருசலேமுக்கு போகும் பொழுது வெறும் கையோடு போகக்கூடாது. நீங்கள் அவர்களுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். அதையும் நீங்கள் உற்சாகமாக செய்ய வேண்டும். பொன் வெள்ளியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மிருக ஜீவன்களையும் கொடுத்து எந்தெந்த விதத்தில் நீங்கள் உதவி செய்ய முடியுமோ அந்தந்த விதத்தில் உதவி செய்ய நீங்கள் முன்வர வேண்டும் என்ற அதிர்ச்சியான கட்டளையை கொடுக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது, பாடப்பட்டது. நாங்கள் 70 வருஷ காலமாக நாங்கள் அடிமையலாக பாபிலோனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எங்கள் எதிர்காலம் எப்படி அமையும்? எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு என்ன நடக்கும்? எருசலேமுக்கு என்ன நடக்கும்? தேவாலயத்துக்கு என்ன நடக்கும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நற்செய்தியை கேட்டார்கள். சோ அதனால்தான் இந்த முதலாம் சங்கீதம் 126 முதலாம் வசனத்தில் அவர்கள் சொல்றார்கள், இது ஒரு கனவை காண்கிற மாதிரி இருக்கிற அனுபவம். இது உண்மையா? இது உண்மையா? இதை எங்களால நம்பவே முடியாது என்றெல்லாம் அவர்கள் தங்களுக்குள்ளே சிந்தனை செய்து கொண்டு ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த ஸ்லைடில், இது கர்த்தருடைய செயல். இதை மறக்க கூடாது. ஆண்டவர் தான் கோரேஸ் ராஜாவுடைய உள்ளத்தை மாற்றி அமைத்தார். இந்த கட்டளையை கொடுக்கும்படி அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்த சிந்தனைகள்.
மக்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு செல்ல கனவு கண்டார்கள். இப்பொழுது அது நிறைவேற ஆரம்பித்துள்ளது. உங்களுக்கு நான் கொடுக்கும் ஒரு சவால், இதன் அடிப்படையில் கனவு காண்பதை விட்டுவிட வேண்டாம். டோன்ட் ஸ்டாப் ட்ரீமிங். உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் கனவுகளை வைத்திருக்கலாம். ஊழிய கனவுகளை நிச்சயமாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். உங்கள் மூலமாக, சபை மூலமாக எந்தெந்த விதத்தில் நீங்கள் கனவுகளை வைத்திருக்கிறீர்களோ அந்த கனவுகளை நீங்கள் பேணி வளர்க்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம் இந்த கனவு ஒருபொழுதும் நனவாகாது. ஆனால் அது ஆண்டவருடைய செயல். ஒரு நொடியில் கர்த்தர் நம் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். ஒரு நொடியில், ஒரு நாள் இல்ல, ஒரு நொடியில். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் யோசேப்பின் கனவுகள். எவ்வளவோ கனவுகளை யோசேப்பு கண்டான், அதை வெளியரங்கமாக எடுத்து கூறினார், கேலி செய்யப்பட்டான், துன்புறுத்தப்பட்டான். ஆனால் இந்த கனவுகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டது. அநேக வருடங்களுக்கு பிறகு யோசேப்பு எகிப்து நாட்டின் பிரதம மந்திரியாக பதவி உயர்வை பெற்றார். எல்லாம் ஆரம்பித்தது ஒரு கனவோடு. அந்த கனவை எடுத்து சொல்ல எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் யோசேப்பு அந்த கனவுகளை விட்டுவிடவில்லை. அதை அவர் நம்பினார். சிறையில் தள்ளப்பட்ட போதிலும் அந்த கனவுகளை நம்பி ஆண்டவர் ஆச்சரியமாக செயல்பட்டார், பார்வோன் ராஜா மூலமாக. 1963 ஆண்டில் மார்ட்டின் லூத்தர் கிங் என்ற ஒரு ஆசாரியர், ஒரு பாஸ்டர், பிளவுபட்ட அமெரிக்காவுக்காக ஒரு கனவை வைத்திருந்தார். அந்த கனவுக்கு அவர் கொடுத்த பெயர், எனக்கு ஒரு கனவு உண்டு, ஐ ஹேவ் அ ட்ரீம். நீங்கள் இதை கூகுளில் ஆங்கிலத்தில் வாசித்தால் நீங்கள் மிகவும் அதிசயப்படுவீர்கள். பிளவுபட்ட அமெரிக்காவுக்கு ஒரு தேவ மனிதன் வைத்திருந்த கனவு. அவர் இன்று வாழ்ந்திருந்தால் அந்த கனவு ஒரு பெரிதளவில் உண்மையாகி விட்டது, பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. அதே போல் மார்ட்டின் லூத்தர் எப்படி அமெரிக்காவுக்காக ஒரு கனவை வைத்திருந்தாரோ, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காக, உங்கள் நாட்டிற்காக, உங்கள் கிராமத்திற்காக, உங்கள் சமுதாயத்திற்காக, உங்கள் பள்ளிக்கூடத்திற்காக, உங்கள் தோட்டத்திற்காக நீங்கள் ஒரு கனவை வைத்திருக்க வேண்டும். அந்த கனவை நீங்கள் எழுத்தில் எழுதி வைத்திருக்க வேண்டும். அதை மார்ட்டின் லூத்தர் கிங் எழுத்தில் எழுதி வைத்திருந்தார். இன்று கூட அவர் எழுதிய அந்த கனவு வரிகள் அநேக இடங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறது. கனவு காண வேண்டும். அந்த கனவை பூர்த்தி செய்பவர் ஆண்டவர். ஆனால் நாங்கள் அவரை நம்பி அவர் எப்படி செயல்பட போறார் என்பதை குறித்து நாங்கள் சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த ஸ்லைடில் இப்பொழுது 2ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தால், அப்பொழுது இந்த கோரேஸ் ராஜா இந்த கட்டளையை கொடுத்த பிறகு நம்முடைய வாய், இதுவரைக்கும் மூடப்பட்டிருந்த நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. இன்றைய மொழியில் சொல்ல போனால் ஆமேன், ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட் என்று கத்தியிருப்பார்கள். ஒரு குரலோடு அந்த விதமாக அவர்கள் கத்த ஆரம்பித்திருப்பார்கள். அப்பொழுது பாருங்கள், அப்பொழுது என்ற வார்த்தை 2 முறை வருது இந்த 2ஆம் வசனத்தில். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இப்ப இங்க 2 காரியங்களை நீங்க அவதானிக்க வேண்டும். ஒன்று, தேவ மக்கள் இந்த செய்தியை கேட்டதும் அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்து அவர்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய முகத்தில் ஒரு பெரிய மாற்றம், அவர்களுடைய முகத்தில் பெரிய சந்தோஷம். இதுவரைக்கும் சிரிக்காதவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். இதுவரைக்கும் பாடாதவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். ஆனால் அதே சமயம் யூத மக்களை, தேவ மக்களை பகைத்தவர்கள், கேலி செய்தவர்கள்
அவர்கள் இப்பொழுது என்ன சொல்றார்கள்? உண்மையாகவே கர்த்தர் இந்த மக்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று அவர்கள் சாட்சி கொடுக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் இதில் இருக்கும் அதிசயம். தேவ ஜனம் ஒரு பக்கத்துல, அவர்களுக்கு விரோதமாக செயல்பட்ட புறஜாதியார் மற்ற பக்கத்துல, எல்லாரும் ஆண்டவருடைய இந்த அற்புத கிரியையை பாராட்ட ஆரம்பிக்கின்றார்கள். மாபெரும் சந்தோஷம், சந்தோஷத்தோடு வரும் பாட்டுக்கள், அது தேவஜனம். இப்ப இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பாவம், கீழ்ப்படியாமை எங்கள் வாயை மூடும். யாராவது ஆண்டவரை துதிக்க முடியாமல் இருந்தால், ஜெபிக்க முடியாமல் இருந்தால், சாட்சி கொடுக்க முடியாமல் இருந்தால், அதற்கு ஒரு காரணம் இருக்கு. அதற்கு ஒரு முக்கிய காரணம் எங்கள் பாவம், எங்கள் கீழ்ப்படியாமை. இதை நாங்கள் சங்கீதம் 137 காண போகிறோம். இதே மக்கள் பாபிலோனில் சிறையிருப்பின் காலத்தில் பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். உங்களோட வேதத்துல அழுதோம் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். மிக பெரிய துக்கத்தில் இருந்தார்கள், கவலையில் இருந்தார்கள். தங்கள் சிறை இருப்பை குறித்து, எருசலேமை குறித்து சிந்தனை செய்து கொண்டிருந்தார்கள். தேவாலயத்தை குறித்து சிந்தனை செய்து கொண்டிருந்தார்கள். தேவாலயத்தில் நடைபெற்ற ஆராதனைகளை குறித்து சிந்தனை செய்து கொண்டிருந்தார்கள். பண்டிகை நேரங்களை குறித்து சிந்தனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுது கொண்டிருக்கும் பொழுது பேச முடியாது, பாட முடியாது, அழுகைத்தான். அடுத்த ஸ்லைடில் 2ஆம் வசனம், அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். அதாவது இசைக்கருவிகள், பாட்டு பாடும் பொழுது இசைக்கருவிகள், அது விளையாடப்படும் இசைக்கருவிகள். ஆனால் இந்த இசைக்கருவிகளை அவர்கள் மரங்களின் மேல் தொங்க வைத்தார்கள். எங்களால் இனி பாட முடியாது, எங்களால் இனி இந்த இசைக்கருவிகளை வாசிக்க முடியாது என்று அவர்கள் தங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. 3ஆம் வசனத்தை பாருங்கள். எங்களை சிறை பிடித்தவர்கள், அதாவது பாபிலோனிய இராணுவம், அங்கே பாபிலோனில் எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள சத்தத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுக்களில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த பாபிலோனிய இராணுவம், பாபிலோனிய மக்கள் தேவ மக்களை பார்த்து சொன்னார்கள், எங்களுக்கு தெரியும் உங்களால் நல்லா பாட முடியும், எங்களுக்கு தெரியும் நீங்கள் இசை கருவிகளை திறமையாக வாசிக்கும் மக்கள். இப்பொழுது உங்களுடைய தேவனுக்கென்று நீங்கள் பாடிய பாடல்களில் சிலவற்றை எங்களுக்கு பாடி காண்பியுங்கள். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். தேவ மக்கள் தங்களுடைய சிறை இருப்பின் மத்தியில் தேவனை துதிப்பதற்கு, வெளியரங்கமாக துதிப்பதற்கு, இந்த பாபிலோனிய மக்களுக்கு சாட்சி கொடுப்பதற்கு அருமையான சந்தர்ப்பம். ஆண்டவரே இந்த கதவை திறந்து கொடுத்தார் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும், இந்த 3ஆம் வசனம். ஆனால் பாருங்கள் அவர்களுடைய துக்கமான மறுமொழி 4ஆம் வசனம். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? பாட மறுத்தார்கள். வாய் மூடப்பட்டிருந்தது. ஒரே ஒரு காரணத்துக்காக, பாவம், கீழ்ப்படியாமையின் காரணத்திற்காக. அருமையானவர்களே, அதை நாங்கள் மறக்கக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் பாவம் காணப்பட்டால், கீழ்ப்படியாமை காணப்பட்டால், எங்களால் பாட முடியாது, ஆண்டவரை துதிக்க முடியாது, ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்க முடியாது. எங்களுடைய வாய் மூடப்பட்ட நிலையில் மௌனமாகத்தான் இருக்கும். அது கவலைக்குரிய ஒரு காரியம், கவலைக்குரிய ஒரு காரியம். இப்போ அடுத்த ஸ்லைடில் இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சகரியா, புதிய ஏற்பாட்டில் நாங்கள் வாசிக்கும் சகரியா, யோவான் ஸ்நானகனின் அப்பா, அவருடைய அவிசுவாசம் லூக்கா 1:20 சொல்லப்பட்டுள்ளது. இதோ
தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்று தேவதூதன் நியாய தீர்ப்பு வார்த்தைகளை எடுத்து கூறுகிறார். தேவ வசனத்தை நாங்கள் விசுவாசிக்க மறுத்தால் சகரியாவை போல் எங்களுடைய வாய் மூடப்பட்டிருக்கும். பாவம், கீழ்ப்படியாமை, அவிசுவாசம். இது ஒரு வயது போன ஆசாரியன். எவ்வளவு துக்கமான ஒரு நிலைமை. ஆனால் அதை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் மரியாளோடு. மரியாள் லூக்கா 1:47 கூறுகிறார்கள், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஒரு அதிசய செய்தி மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த செய்தியை மரியாள் விசுவாசித்து அவர்கள் ஒரு அருமையான துதிப்பாடலை பாடினார்கள். அந்த துதிப்பாடலின் ஒரு வரிதான் லூக்கா 1:47. நீங்கள் அந்த முழு துதிப்பாடலையும் வாசித்து பார்க்கலாம். இது விசுவாசத்தின் அடிப்படையில் பாடப்பட்ட பாடல். சோ இந்த ரெண்டிலும் நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நாங்கள் சகரியாவின் கூட்டத்தில் இருக்கிறோமா, மரியாளின் கூட்டத்தில் இருக்கிறோமா? சகரியாவின் கூட்டம் என்று சொன்னால் அவிசுவாசம், பாவம், கீழ்ப்படியாமை, வாய் மூடப்பட்டுள்ளது, ஒரு வார்த்தையும் வெளிவராது. மரியாளின் கூட்டம் என்று சொன்னால் தேவ வசனத்தை நம்பி ஆண்டவர் நிச்சயமாக இதை செய்வார் என்று ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்பது. நாங்கள் எல்லாரும் மரியாளின் கூட்டத்தில் காணப்பட வேண்டும். என்ன கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் தாம் கூறிய காரியங்களை பூர்த்தி செய்வார், நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி நாங்கள் பாடும் துதிப்பாடல்கள். அது பிசாசுக்கு ஒரு சாட்சி, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஒரு சாட்சி, தேவ மக்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு சாட்சி. 3 விதமான சாட்சி. சங்கீதம் 95 இதை வாசிக்கின்றோம். கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். இங்கே ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வாருங்கள் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு அழைப்பு. நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்கள் கர்த்தரை கெம்பீரமாய் பாடி, உற்சாகத்தோடு பாடி, கீர்த்தனம் பண்ணி அவரை நாங்கள் துதிக்க முன் வருவோம். இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு அழைப்பு. பொதுவாக ஒரு ஆராதனையின் ஆரம்பத்தில் அந்த ஆராதனையை வழி நடத்துபவர் வாசிக்கும் வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். சங்கீதம் 95:1. அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 95:2 துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆட்பரித்து பாட கடவோம். இந்த அழைப்பு எப்பொழுதும் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் எவ்வளவு துன்பத்தோடு ஆலயத்துக்கு வந்திருந்தாலும் அந்த ஆலயத்தில் தேவனை தரிசிக்க போகிறோம். ஆண்டவரை நாங்கள் சந்திக்க போகிறோம். ஆண்டவர் எங்களோடு இடைப்பட போகிறார். அப்ப எங்கள் மறுமொழி எதுவா இருக்க வேண்டும்? அவருடைய சந்நிதிக்கு முன்பாக நாங்கள் அவரை துதிக்க வேண்டும், சங்கீதங்களால் அவரை ஆட்பரிக்க வேண்டும். சங்கீதம் 96 2 வசனங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அந்த கடைசி பகுதியை கோடிட்டுக் கொள்ளுங்கள் சிவப்பு பேனாவினால். நாளுக்கு நாள் என்ற வார்த்தைகளை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக் கொள்ளுங்கள். நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும், தினமும், இடைவிடாமல், எப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை சுவிசேஷமாக எல்லாருக்கும் நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். இது எங்களுடைய பொறுப்பு, இது எங்களுடைய கடமை. ஆண்டவர் எங்களுக்காக மாபெரும் காரியங்களை செய்திருக்கிறார். இதை நாங்கள் ஜனங்களுக்கு அறிக்கை செய்ய வேண்டும்.
அவர் அதிசயங்களை நாங்கள் விவரமாக எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் வாய் மூடப்பட்டு ஏன் மௌனமாக இருக்கிறோம்? இது எங்களுக்கு ஒரு பெரிய வெட்கத்தை கொடுக்க வேண்டிய காரியம். அடுத்த ஸ்லைடில் அப்போஸ்தலர் 8:8 அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. மிகுந்த சந்தோஷம் என்ற வார்த்தையில கோடிட்டுக் கொள்ளுங்கள். அந்த பட்டணம் என்று சொன்னால் சமாரியா, யூத மக்களுடைய எதிரிகள். பிலிப்பு அந்த பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிக்கை செய்தபடியால் மக்கள் ரட்சிப்புக்குள் வந்து அந்த நாட்டில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சோ இந்த மூன்றையும் நாங்கள் பிரிக்க முடியாது. சந்தோஷப்படுதல், பாட்டு பாடுதல், அறிக்கை செய்தல், இந்த மூன்றும் எப்பொழுதும் ஒன்றாக செயல்படும். எங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிர்த்தார், எங்களை ரட்சிக்கிறார். சோ நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், அந்த ரட்சிப்பில் சந்தோஷப்படுகிறோம், அந்த இரட்சகரில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், நாங்கள் பாட்டு பாடுகிறோம், நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த இரட்சகரை எல்லோருக்கும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உபாகமம் 10 அவரே, ஆண்டவரே, உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. ஆண்டவர் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக மாபெரும் காரியங்களை செய்திருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தார், யோர்தான் நதியை 2ஆக பிரித்தார். இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்த இந்த தேவன் எங்கள் புகழ்ச்சி. அவரில் நாங்கள் சந்தோஷப்படுவோம், அவரை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். இதுதான் சவால். இதுதான் சங்கீதம் 126. ஆண்டவர் செய்த எதிர்பாராத அதிசய காரியத்தை மக்கள் கேட்டு உணர்ந்து அறிந்து அனுபவித்து சந்தோஷப்படுதல், சந்தோஷப்படுதல், பாட்டு பாடுதல், அதை அறிக்கை செய்தல். இப்ப அடுத்த ஸ்லைடில் புறஜாதிகளின் அதிர்ச்சி அறிக்கை. முன்பு தேவ மக்களை கேலி செய்து அவமானப்படுத்திய இந்த மக்கள் இப்பொழுது அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். தேவன் உண்மையாகவே இந்த மக்களுக்கு மாபெரும் காரியங்களை செய்திருக்கிறார். நாங்கள் நினைச்சோம் பபிலோனிய சிறையிருப்போடு இந்த மக்கள் இல்லாமல் போவார்கள், யூத மக்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்க மாட்டார்கள், இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு இருக்காது என்ற விதத்தில் நினைத்த இந்த புறஜாதிகள், ஆங்கிலத்தில் சொல்வோம் they had to eat their words, இப்பொழுது அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். உண்மையாகவே தேவன், உங்கள் தேவன் உண்மையான தேவன் இப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரே என்று அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். 3ஆம் வசனத்தில் இப்போ ஒரு தனிப்பட்ட சாட்சியாக இந்த வசனம் அமைய போகிறது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். புறஜாதியர் சாட்சி கொடுப்பது ஒரு காரியம். இப்பொழுது நாங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த பெரிய காரியங்களை அறிந்து உணர்ந்து நாங்கள் சந்தோஷம் அடைந்து இப்ப நாங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்ப டபுள் விட்னஸ். தேவ மக்களை எதிர்த்தவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள், இப்பொழுது தேவ மக்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அடுத்த ஸ்லைடில் தனிப்பட்ட சாட்சி கொடுத்த ஒரு சிலரை கொஞ்சம் அவதானிப்பது நல்லது. யோபு 5 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அது எங்களுடைய சாட்சியாக அமைய வேண்டும். யோபு 5:9. 1 சாமுவேல் 12 சாமுவேல் தீர்க்கதரிசி மக்களுக்கு எடுத்து சொல்லும் வார்த்தைகள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். கோடிட வேண்டிய வார்த்தை சிந்தித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். ஒவ்வொன்றாக அந்த காரியங்களை பட்டியல் போட்டு அவரை துதிக்க ஆரம்பியுங்கள். அருமையான புத்திமதி.
சாமுவேல் தீர்க்கதரிசி கொடுத்த புத்திமதி. யோவேல் 2 நியாய தீர்ப்பின் மத்தியில் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதெல்லாம் சாட்சிகள். தேவ மக்கள் கொடுக்க வேண்டிய சாட்சிகள். அடுத்த ஸ்லைடில் லூக்கா 1:49 மரியாள் கொடுத்த சாட்சி, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஒரு 15 வயது யுவதி கொடுக்கும் சாட்சி. வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை எனக்காக செய்திருக்கிறார். என் நாட்டுக்காக செய்திருப்பது உண்மை. ஆனால் இப்பொழுது எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த வல்லமையான காரியங்களை செய்திருக்கிறார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அது 3ஆம் வசனம். இப்பொழுது 4ஆம் வசனத்துக்கு நாங்கள் வரும் பொழுது, யூத மக்கள் ஒரு ஜெபம் ஜெபிக்க போகிறார்கள். ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறை இருப்பை திருப்பும். அவர்கள் இன்னும் பாபிலோனில் தான் இருக்கிறார்கள். கட்டளை வந்துவிட்டது, நற்செய்தி வந்துவிட்டது. இப்பொழுது அவர்கள் எருசலேமை நோக்கி பிரயாணம் எடுக்க வேண்டும். அந்த பிரயாணத்தை எடுப்பதற்கு முன் அவர்கள் ஏறெடுக்கும் ஜெபம். 4ஆம் வசனம், எங்கள் சிறை இருப்பை திருப்பும். அருமையான ஒரு ஜெபம். ஆங்கிலத்தில் ரெஸ்டோ அவர் ஃபார்ச்சூன்ஸ். முன்பு இருந்த நிலைமைக்கு எங்களை திரும்ப கொண்டு வரும். அதுதான் ஜெபம். இன்று இந்த வசனத்தை வைத்து எழுப்புதல் ஜெபங்களை நாங்கள் செய்ய முடியும். எங்கள் சிறை இருப்பை திருப்பும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நாங்கள் ஒரு எழுப்புதலை காண வேண்டும். நீர்தான் அதை செய்ய வல்லவர். அதை எங்களால் சாதிக்க முடியாது. நீர் எங்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வாரும். உண்மையில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய பசிதாகத்தை வைத்திருக்க வேண்டும். நாங்கள் உமக்காக திரும்பவும் வாழ வேண்டும். பரிசுத்தமாக வாழ வேண்டும். சாட்சியுள்ள வாழ்க்கைகள் வாழ வேண்டும். நாங்கள் மற்ற நாடுகளுக்கு சாட்சி கொடுக்கத்தக்கதாக நீர் எங்களுடைய நிலைமையை மாற்றி அமைத்தருளும். அதுதான் எழுப்புதலின் ஜெபம். அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 80 நீங்கள் வாசித்து பார்த்தால் இது ஒரு எழுப்புதல் சங்கீதம், prayer of revival. 3 முறை இந்த சங்கீதத்தில், சங்கீதம் 80 3 முறை 3, 7, 19ஆம் வசனங்களில் ஒரே ஒரு ஜெபம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுள்ளது. தேவனே, எங்களை திரும்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 3 காரியங்களை அவதானிக்க வேண்டும். எங்களை திருப்பி கொண்டு வாரும். நாங்கள் எங்களுடைய சிறை இருப்பு முடிவடைந்து பாபிலோனிலிருந்து நாங்கள் திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது ஒரு நீண்ட பிரயாணம், கிட்டத்தட்ட 800 மைல் நீண்ட பிரயாணம். எங்களை நீர் திருப்பி கொண்டு வர வேண்டும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அதன் அர்த்தம் என்ன? தேவ தயவை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். The favor of God. தேவன் நமக்கு தயவாய் இறங்கி எங்களுக்காக அவர் செயல்பட வேண்டும். அப்பொழுது தேவன் இந்த விதத்தில் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். எங்களுடைய சிறை இருப்பு நாட்கள் முடிவடையும். விடுதலை நாட்கள் ஆரம்பமாகும். எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம். நாங்கள் திரும்பவும் எருசலேமில் எங்கள் வீடுகளை கட்டப்போகிறோம். எங்களுடைய வீதிகளில் பிள்ளைகள் விளையாட ஆரம்பிப்பார்கள். நாங்கள் விவசாயம் செய்ய போகிறோம். நாங்கள் தேவ மாளிகையை கட்டி எழுப்ப போகிறோம் என்றெல்லாம் பொருத்தனைகள் செய்கிறார்கள். சோ இந்த சங்கீதம் 80 நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எங்களுடைய சபை ஜீவியத்திற்கும் ஒரு எழுப்புதல் ஜெபமாக நாங்கள் பாவிக்க முடியும். இந்த ஜெபத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு சுவரொட்டியாக உங்களுடைய
சபை சுவரில் ஒட்டி வைக்க முடியும். சங்கீதம் 80. இப்ப யூத மக்கள் இந்த சங்கீதம் 126 செய்த ஜெபம் என்ன ஜெபம்? தென் யூதேயாவை குறித்த ஜெபம். தென் யூதேயா வறண்ட நிலப்பரப்பு. மழை பெரிதளவில் பெய்யும் பொழுது ஆறுகள் உண்டாகி, ஆறுதல் அல்ல, ஆறுகள் உண்டாகி, ரிவர்ஸ், ஆறுகள் உண்டாகி நிலம் உடனடியாக செழிப்படைந்து புல், தாவரங்கள், பூக்கள் வளரும். அதை மையமாக வைத்துத்தான் யூத மக்கள் இந்த ஜெபத்தை செய்றாங்க. எப்படி ஆண்டவரே தென் யூதேயாவில் வறண்ட நிலப்பரப்பில் திடீரென மழை பெய்யும் பொழுது அந்த மழை பெரிதளவில் பெய்கிறபடியால் ஆறுகள் உண்டாகி அந்த ஆறுகளின் காரணமாக 24 மணித்தியாலத்திற்குள் புல் வளர ஆரம்பிக்கும், தாவரங்கள் வளர ஆரம்பிக்கும், பூக்கள் மலர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு வாரும் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்திருந்தது ஒரு ஆவிக்குரிய வறண்ட நிலப்பரப்பில். இப்பொழுது அந்த நிலப்பரப்பில் உம்முடைய மழையை அனுப்பும். அந்த மழையின் காரணமாக ஒரு செழிப்பு வர வேண்டும். அந்த செழிப்பின் மூலமாக ஒரு மாபெரும் அறுவடை ஏற்பட வேண்டும். இதை ஏசாயா தீர்க்க தரிசனமாக எடுத்து கூறியிருக்கிறார். ஏசாயா 35. ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். இதை மையமாக வைத்துத்தான் நாங்கள் ஜெபிக்க முடியும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய ஆரம்பிக்க வேண்டும் ஆண்டவரே. எழுப்புதல் ஜெபம், எழுப்புதல் ஜெபம், பிரேயர் ஆஃப் ரிவைவல். வறண்ட நிலப்பரப்பில், ஆவிக்குரிய நிலப்பரப்பில் ஆண்டவர் அந்த மலையை அனுப்ப வேண்டும். அடுத்த ஸ்லைடை பார்த்தால் உங்களுக்கு ஒரு படத்தை போட்டிருக்கிறோம். ஒரு வறண்ட நிலப்பரப்பு, எல்லாம் மிக வறண்ட ஒரு நிலப்பரப்பு, நடுவில் மழை பெய்து, நல்லா மழை பெய்து. 3ஆம் படத்தை பார்த்தால் செழிப்பு, புல் வளருகிறது, தாவரங்கள், பூக்கள். சோ இந்த படத்தை நீங்கள் உங்கள் மனதில் வைத்து ஜெபிக்கலாம். இப்பொழுது எங்களுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? வறண்ட நிலப்பரப்பு. அது மாற வேண்டும், ஒரு செழிப்பான இடமாக மாற வேண்டும். ஆனால் அது நடப்பதற்கு மழை பெய்ய வேண்டும். அந்த மழையை யார் அனுப்ப போகிறார்? தேவாதி தேவன். அதுதான் எங்கள் எழுப்புதல் ஜெபம். எங்கள் வறண்ட உள்ளங்களின் மேல் உம்முடைய மழையை அனுப்பி எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய செழிப்பை நீர் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அடுத்த ஸ்லைடில் ஒரு பிரபல பாடல் எங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆங்கிலத்தில் ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங். அருளின் மாமலை பெய்யும் என்று வாக்களித்தோரே, மாரியாய் பெய்திட செய்யும் உலகத்தின் இரட்சகரே. தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொஞ்சம் ருசித்து பார்த்திருக்கிறோம். 1-2 துளிகள் விழுந்திருக்கு. இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்லப்படுது? அந்த துளிகள் போதாது, அந்த துளிகள் போதாது. இப்போ ஒரு பெரு வெள்ளம் வர வேண்டும். தேவ அன்பின் பெரு வெள்ளம் பாய ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த எழுப்புதலை நாங்கள் அனுபவிக்க போகிறோம். We are experiencing drops of mercy, but we want the fullness of the rain. அந்த முழுமையான மழை பெய்ய வேண்டும். நாங்கள் இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம் தான். ஒரு மிக வறண்ட காலத்தில் ஐயோ நாங்கள் எவ்வளவோ மழைக்காக வாஞ்சிக்கிறோம். அப்ப திடீரென்று வானத்தில் சில கருப்பு மேகங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், இப்ப நல்ல மழை பெய்ய போகுது. ஆனால் ஒரு பெரிய ஏமாற்றம். அந்த கரும் மேகங்களிலிருந்து 1-2 துளிகள் விழுந்து திரும்பவும் ஒரு நீல வானம் வருது. அப்ப எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். சோ அப்படி நாங்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது ஆண்டவரே. நீர் அந்த பெரு வெள்ளத்தை அனுப்ப வேண்டும். 1-2 துளிகளை அல்ல, ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்ப வேண்டும். அந்த வெள்ளத்தை நாங்கள் ருசித்து பார்த்து அனுபவித்து உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மையான
எழுப்புதல். இந்த பாட்டை பாடுங்கள், உங்களுடைய சபையில் பாடுங்கள், உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் பாடுங்கள். அருமையான பாடல். இந்த பாடலை ஒரு ஜெபமாக நீங்கள் ஜெபிக்க முடியும். அடுத்த ஸ்லைடில் இப்பொழுது 5ஆம் 6ஆம் வசனங்களுக்கு வரப்போகிறோம். ரெண்டையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். கண்ணீர் என்ற வார்த்தை 2 முறை பாவிக்கப்பட்டுள்ளது, 5ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும். தேவ மக்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு போகும் பொழுது ஒரு மிக பெரிய பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. நாட்டிற்கு திரும்பி வந்ததும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விவசாயம் செய்து பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அதுதான் அவர்களுடைய முதல் கடமை. அதற்கு பிறகுதான் வீடுகளை கட்டலாம், அதற்கு பிறகுதான் பள்ளிக்கூடங்களை நடத்தலாம், அதற்கு பிறகுதான் அரசியல் செய்யலாம், அதற்கு பிறகுதான் தேவாலயத்தை கட்டி எழுப்பலாம். முதல் விவசாயம் செய்ய வேண்டும். விவசாயம் என்று சொன்னால் அது கடினமான உழைப்பு. அவர்கள் கையில் அந்த விவசாயம் செய்வதற்கான உபகரணங்கள் கூட இல்லை. சோ அவர்கள் கண்ணீரோடு செயல்பட போகிறார்கள். ஐயோ, நாங்கள் விதைக்க போகிறோம், இதெல்லாம் சரிவர போகிறதா, எங்களுக்கு அறுவடை வருமா என்று மனதில் ஒரு பெரிய கேள்விக்குறி, ஒரு பெரிய ஒரு கவலை. நாங்க விதைக்க போகிறோம், ஆனா என்னத்தான் நடக்க போகுது என்ற ஒரு சந்தேகம். சோ அவர்கள் கண்ணீரில் விதையை விதைக்க போகிறார்கள், ஆண்டவரை நம்பி. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய அறுவடையை கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் அவர்கள் மத்தியில் இருந்தது. அடுத்த ஸ்லைடில் மக்கள் செய்ய வேண்டிய காரியங்கள். இப்ப பாபிலோன் நாட்டில் இருந்து திரும்ப வரப்போகிறார்கள் எங்கே? எருசலேமுக்கு. எருசலேமுக்கு வந்ததும் அவருடைய முதல் பொறுப்பு என்ன? விவசாயம். விவசாயம் ஏனென்றா உணவு இருக்க வேண்டும், பொருளாதாரம் இருக்க வேண்டும். ஸோ இதுதான் அவர்கள் செய்ய வேண்டிய 10 காரியங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும், மிக சுருக்கமாக சொல்ல போகிறேன். முதல், நிலத்தை உழ வேண்டும். 70 வருஷ காலமாக பெருசா விவசாயம் எதுவும் நடைபெறவில்லை. ஸோ நிலத்தை உழ வேண்டும். 2வது, விதை விதைக்கப்பட வேண்டும், பொருத்தமான விதைகள் விதைக்கப்பட வேண்டும். 3வது, நீர் பாய்ச்சுதல் ஏற்பட வேண்டும். போதிய அளவு நீர் இல்லாவிட்டால் அந்த விதைகள் முளைக்க மாட்டாது. 4வது, களைகளை அகற்ற வேண்டும். களைகள் மிக எளிதில் வளரும் எங்கும், களைகளை அகற்ற வேண்டும். 5வது, வேலி கட்ட வேண்டும். இந்த விவசாய நிலங்களை சுற்றி வேலி கட்ட வேண்டும். ஏன்? மிருகங்கள், காட்டு மிருகங்கள் வந்து அதை தாக்கலாம், அழிக்க முடியும். அதனால் வேலி கட்டப்பட வேண்டும். 6வது, உரம் போடுதல். இந்த உரம் எங்கிருந்து வரப்போகிறது? எல்லாம் கேள்விக்குறிகள். 7வது, கிருமிகள் அழிக்கப்படுதல். இந்த இலைகளில் கிருமிகள் வந்து தங்கி அந்த இலைகளை சாப்பிட்டு அந்த தாவரத்தை முழுமையாக அழிக்க முடியும். நான் ஒரு சின்ன தோட்டத்தை செய்கிறேன். இருந்துட்டு ஒரு முறை நான் சோப் தண்ணி எடுத்து இலைகள் மேல் தெளிப்பேன். ஏன்? அதில் இருக்கும் கிருமிகள் அழிக்கப்படுவதற்காக. இல்லாவிட்டால் அந்த கிருமிகள் அந்த முழு தாவரத்தையும் நாசமாக்கும். 8வது, பொறுமையாக விசுவாசத்தோடு காத்திருத்தல். இந்த 8வது பக்கத்துல ஒரு நட்சத்திரத்தை போட்டுக்கொள்ளுங்க. இதுதான் கஷ்டமான காரியம், பொறுமையாக விசுவாசத்தோடு காத்திருப்பது. 9, வளர்ச்சியை சோதித்து பார்த்தல். இந்த தாவரங்கள் வளர ஆரம்பிக்கும் பொழுது அதை சோதித்து பார்க்க வேண்டும். ஆரோக்கியமாக இந்த தாவரம் வளருகிறதா? இதுல ஏதாவது குறைபாடு இருக்கா? இதற்கு நான் மேலதிகமாக ஏதாவது மருந்து போடணுமா என்று இந்த வளர்ச்சியை சோதித்து பார்க்க வேண்டும். 10வது தான் மிக சந்தோஷமான காலம், அறுவடை காலம். ஆனால் அந்த 10வதை அனுபவிப்பதற்கு முன் அந்த 9 காரியங்கள் நடைபெற வேண்டும்.
இதைத்தான் இந்த மக்கள் சிந்தனை செய்து அவர்கள் நாட்டிற்கு திரும்ப வரும் பொழுது இந்த கனவோடு வருகிறார்கள். நாட்டின் பொருளாதாரத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு சில படங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். நிலத்தை உழ வேண்டும், அது முதல் படி. இரண்டாவது, போதிய அளவு தண்ணி இருக்க வேண்டும். தண்ணி இல்லாவிட்டால் எதுவும் வளராது. அது இரண்டாம் படம். அடுத்த ஸ்லைடில் இப்போ அந்த தாவரம் வளர ஆரம்பிக்கின்றது. அதற்கு உரம் போட வேண்டும், தண்ணி போட வேண்டும். போதிய அளவு தண்ணி இல்லாவிட்டால் அந்த தாவரம் வறண்டு போகும், வளராது. சோ தண்ணி போட வேண்டும். அடுத்த ஸ்லைடில் இந்த படம் தான் எனக்கு மிகவும் விருப்பமான படம். இந்த விவசாயி செய்தவற்றை எல்லாம் செய்த பிறகு ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார், இந்த விதைகள் எல்லாம் முளைத்து அறுவடை காலத்திற்காக. இதுதான் மிகவும் கஷ்டமான படம், மிகவும் கஷ்டமான காலம். பொறுமையாக காத்திருப்பது. பிறகு படிப்படியாக இந்த தாவரங்கள் வளர ஆரம்பித்து கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அதை அவதானிக்கும் பொழுது அதன் வளர்ச்சியை அவதானிக்க முடியும். அடுத்த ஸ்லைடில் இப்பொழுது சந்தோஷமான நேரம், அறுவடை காலம். அறுவடை காலம் எவ்வளவோ மாத கணக்காக காத்திருந்து அவதானித்து பாதுகாத்து உரம் போட்டு தண்ணி போட்டு கிருமிகளை அழித்து வேலி போட்டு இப்பொழுது கையில் அறுவடை. முகத்தில் சந்தோஷம். பாத்தீங்களா, இந்த ரெண்டு படங்களிலும் முகத்தில் இருக்கும் பெரிய சந்தோஷம். எனக்கு அந்த வாழைப்பழ படம் மிகவும் விருப்பம். வாழைப்பழம் என்றால் எனக்கு சரியான விருப்பம். இவ்வளவு சந்தோஷத்தோடு அறுவடை செய்றாங்க. இப்ப அடுத்த ஸ்லைடில் இதை நாங்கள் இன்று எங்கள் சுவிசேஷ பணிக்காக பாவிக்க முடியும். சங்கீதம் 126 முக்கியமாக 5ஆம் 6ஆம் வசனங்கள். மக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் சுவிசேஷ பணியில் ஈடுபட முடியும். அதை மறக்க வேண்டாம். மக்கள் முதல் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், எழுப்புதல் வர வேண்டும் எங்களுடைய உள்ளத்திற்குள். அதற்கு பிறகுதான் நாங்கள் சுவிசேஷ பணியில் ஈடுபட முடியும். சோ சுவிசேஷத்தை பரப்புதல், நற்செய்தி பணியில் ஈடுபடுவதை குறித்து உங்களுக்கு 10 காரியங்களை எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன் இந்த சங்கீதத்தின் அடிப்படையில். முதலாவது, தரிசு நிலம், கடினமான இருதயங்கள். இப்படிப்பட்ட நிலப்பரப்பில் தான் நாங்கள் சுவிசேஷ விதைகளை விதைக்க போகிறோம். ஆரம்பத்திலே நாங்கள் தோல்வி. இப்படிப்பட்ட நிலத்தில் எப்படி நாங்கள் சுவிசேஷ விதைகளை விதைக்க முடியும்? தரிசு நிலம், கடினமான இருதயங்கள். எங்கு சென்றாலும் இதை நாங்கள் காணப்போகிறோம். இரண்டாவது, ஜெபத்தின் முக்கியத்துவம். ஜெபத்தின் மூலமாகத்தான் இந்த இருதயங்கள் தயார் செய்யப்படும் ஆண்டவரால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. ஜெபம் இல்லாவிட்டால் இந்த கடினமான உள்ளங்கள் கடினமாகவே இருக்கும். அதில் நாங்கள் விதைகளை விதைக்க முடியாது. ஜெபம், ஜெபத்தின் முக்கியத்துவம். மூன்றாவது, சுவிசேஷ விதைகளை தினமும் விதைத்தல். ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நாங்கள் சுவிசேஷ விதைகளை மக்கள் உள்ளத்தில் விதைக்க வேண்டும். சுவிசேஷ விதை என்று சொன்னால், ஒரு நாள் நான் எடுத்து சொல்லலாம், தேவன் உங்களை நேசிக்கிறார். அடுத்த நாள் நான் எடுத்து சொல்லலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். அடுத்த நாள் நீங்கள் சொல்லலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக மரித்தார். அடுத்த நாள் நீங்கள் சொல்லலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அடுத்த நாள் நீங்கள் எடுத்து சொல்லலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாத்திரமே பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நீங்கள் ஒரு வாக்கியமாக ஒவ்வொரு நாளும் சுவிசேஷ விதைகளை விதைக்க முடியும். ஒரு நாளில் முழுமையான சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும் சந்தர்ப்பங்கள் குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு நாளில் முழுமையாக.
ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏதோ ஒரு வாக்கியத்தை எடுத்து சொல்ல முடியும். அந்த விதத்தில் நாங்கள் செயல்பட வேண்டும். நான்காவது, நாங்கள் இதை எதிர்பார்க்க வேண்டும், எதிரியின் தாக்குதல்கள். சுவிசேஷ நற்செய்தி பணியில் ஈடுபடும் பொழுது எதிரியின் தாக்குதல்களை இந்த 2 விதத்தில் நாங்கள் காணப்போகிறோம். பிசாசு திருட போகிறான். விதைக்கப்பட்ட வசனத்தை பிசாசு திருட போகிறான். அதை எதிர்பார்க்க வேண்டும். மாத்திரமல்ல, ரகசியமாக கலைகளை விதைக்க போகிறான். போலி உபதேசங்களை விதைக்க போகிறான். எங்கே நாங்கள் சத்தியத்தை விதைக்கிறோமோ அங்கே பிசாசு போலி சுவிசேஷத்தை விதைக்கிறான். இதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும், அதைரியப்படக்கூடாது. இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். சிலர் சொல்லுவாங்க, ஒரு தலைவலி வந்தா ஐயோ ஆவிக்குரிய போராட்டம், தலைவலி வந்துட்டே. அது ஆவிக்குரிய போராட்டம் இல்ல, அது தலைவலி. அதுக்கு பெனடால் போட்டா சரி வரும். ஆவிக்குரிய போராட்டம் என்று சொன்னால் தேவ வசனத்துக்கு விரோதமாக செயல்படும் தீய சக்திகள். அதுதான் ஆவிக்குரிய போராட்டம். நாங்கள் பிள்ளையா இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை விளங்கிக் கொள்ளக்கூடாது. சும்மா தலைவலி வந்தா ஆவிக்குரிய போராட்டம் வந்துட்டு, அது ஒரு முட்டாள்தனமான காரியம். எதிரியின் தாக்குதல்கள். ஐந்தாவது, இது எல்லாருக்கும் நடைபெறும் ஒரு காரியம், எனக்கும் நடைபெறுகிறது, சோர்வடைதல். ஐயோ, இவ்வளவு காலமாக விதைத்திருக்கிறேனே, வீட்டு சந்திப்பு கூட்டங்களை வைத்திருக்கிறேனே, முழு இரவும் ஜெபித்திருக்கிறோமே, ஆனால் இன்னும் ஒரு கனியை நாங்கள் காண இல்லையே, பெருசா யாரும் ரட்சிக்கப்பட இல்லையே, பெருசா யாரும் எங்களுடைய சபையில் புதிதாக இணையவில்லையே என்று நாங்கள் கவலைப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம், சோர்வடைகிறோம். அது இயற்கை, அது இயற்கை. அதையும் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும், இந்த சோர்வடைதல். அடுத்த ஸ்லைடில் பொறுமை. விதையை இன்று விதைத்தால் உடனடியாக கனி வராது. 6 மாசத்துக்கு பிறகு, 1 வருஷ காலத்துக்கு பிறகு தான் கனி வர ஆரம்பிக்கும். நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதனால் தான் நான் சொன்னேன், அந்த ஒரு மனிதர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு மிகவும் பிடித்த படம் அந்த படம் தான். பொறுமையோடு விசுவாசத்தோடு உட்கார்ந்திருந்து தேவன் செயல்படும் வரைக்கும் காத்திருப்பது. 7வது, திரும்ப திரும்ப வித்தியாசமான முறைகளில் சுவிசேஷத்தை தெளிவாக எடுத்து சொல்லுதல். சுவிசேஷ செய்தி மாறாது, ஒரே ஒரு செய்தி தான். ஆனால் அந்த ஒரே செய்தியை நாங்கள் வித்தியாசமான முறைகளில் எடுத்து சொல்ல முடியும். இன்று விசேஷமாக இந்த சுவிசேஷ செய்தியை படம் வரைவதின் மூலமாக நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். நான் அதை பெரிதளவில் பாவிக்கிறேன் என்னுடைய ஊழியத்தில். படங்களை வரைந்து அதன் மூலமாக மக்களுக்கு விளக்கம் கொடுப்பது. ஏனென்றால் நாங்கள் வாழும் இந்த சந்ததி படங்களினால் கவரப்படும் சந்ததி. எல்லாம் டிஜிட்டல், எல்லாம் ஸ்கிரீன்ல, எல்லாம் படமா வருது. அதே விதமா நாங்கள் படங்கள் வரைந்து காண்பிக்கும் பொழுது மக்கள் அதை விளங்கிக் கொள்வது கொஞ்சம் சுலபம். இந்த 7ஆம் குறிப்பும் முக்கியமான குறிப்பு. திரும்ப திரும்ப ஆனால் வித்தியாசமான முறைகளில் ஒரே சுவிசேஷத்தை தெளிவாக, திட்ட தெளிவாக எடுத்து சொல்லுதல். 8வது, அழைப்பு கொடுத்தல். அழைப்பு கொடுக்கப்பட வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது ஒரு அழைப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஒரே இரட்சகராக, ஆண்டவராக அவரை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். அது அழைப்பு. நாங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும். சத்தியத்தை எடுத்து சொன்ன பிறகு அழைப்பு கொடுக்கப்பட வேண்டும். 9வது, அறுவடை செய்தல். அந்த நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார், மனம் திரும்புவார், ரட்சிப்புக்குள் வருவார். எல்லாம் தேவ செயல். அது ஒரு சந்தோஷமான நேரம், அறுவடை செய்யும் நேரம். பிறகு ஒரு மிக முக்கிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 10வது, சீஷத்துவத்திற்குள் வழிநடத்துதல். இந்த விஷயத்தில் நான் அறிந்த அளவில் எங்களுடைய எல்லா சபைகளும் பெரும் தோல்விகளை தான் காண்கிறது.
சீஷத்துவத்திற்குள் வழிநடத்துவதற்கென்ற ஒரு திட்டம் கூட இல்லை. ஒரு திட்டம் கூட இல்லை. சோ அதனால் யாராவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் அவர்களை தேவ வசனத்தின் ஆழத்திற்குள் எடுத்து செல்லாமல் அவர்கள் தடுமாறி விழுந்து தான் போகிறார்கள். போலி உபதேசங்களினால் கவரப்பட்டு இன்னும் ஒரு திசையில் இழுக்கப்படுவார்கள். சோ உங்களுக்கு ஒரு சீஷத்துவத்திற்கான ஒரு திட்டம் இருக்கா? நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. ஒருவரை ஆண்டவருக்குள் எடுத்து வருவது ஒரு கட்டம், மற்ற கட்டம் அவர்களை சீஷத்துவத்திற்குள் வழி நடத்துவது. சோ இந்த 10 காரியங்களையும் மனதில் வைத்து நாங்கள் செயல்பட வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடில் பவுல் தீமோத்தேயுவுக்கு கொடுத்த கட்டளை, இன்று எங்களுக்கு கொடுக்கும் கட்டளை, சுவிசேஷகனுடைய வேலையை செய். Do the work of an evangelist. இது எங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் கட்டளை. நீங்க சொல்ல முடியாது இந்த கட்டளை எனக்கு கொடுக்கப்படவில்லை, உங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சுவிசேஷகனுடைய வேலையை செய். நீங்கள் எங்கு சென்றாலும் சுவிசேஷ நற்செய்தியை பரப்புவது உங்கள் கடமை. துண்டு பிரதிகள் மூலமாக அதை செய்யலாம். எங்கள் சொந்த வாயினால் சாட்சி கொடுத்து அதை நாங்கள் செய்ய முடியும். வெவ்வேறு விதத்தில் நாங்கள் பணிபுரிய வேண்டும். முக்கியமான கட்டளை. அடுத்த ஸ்லைடில் கலாத்தியர் 6:9 நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அந்த அறுப்போம் என்ற வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தளர்ந்து போகாதிருந்தால், சோர்ந்து போகாமல் இருந்தால், ஏற்ற காலத்தில், ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட காலத்தில் நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். ஏற்ற காலத்தில் அறுவடை செய்ய போகிறோம். இந்த வசனத்தை நாங்கள் நம்ப வேண்டும். இந்த வசனத்தை நம்ப வேண்டும். அதன்படி நாங்கள் செயல்பட வேண்டும். அடுத்த ஸ்லைடில் ஓசியா 6:11 எங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படும் ஒரு மிக அருமையான ஒரு வாக்குத்தத்தம். யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யூதாவே என்ற வார்த்தையை எடுத்து போட்டு உங்கள் பெயரை போடுங்க, உங்கள் சபையின் பெயரை போடுங்க. பெஞ்சமின், விட்பி தமிழ் திருச்சபை, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான வாக்குத்தத்தம். இதையும் நீங்கள் ஒரு சுவரொட்டியாக உங்களுடைய சபையின் சுவரில் ஒட்டி வைத்தால் நீங்களும் இதை பார்க்கலாம், உங்கள் மக்களும் இதை பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் செயல்பட முடியும். எங்களுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஸ்லைடில் இது ஈசாக்கை குறித்து கொடுக்கப்பட்ட ஒரு சாட்சி. இதை நான் 2 நாளைக்கு முன்னால என்னுடைய காலை தியானத்தில் வாசிக்கும் பொழுது நான் நினைத்தேன், எவ்வளவு ஆச்சரியமாக ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காட்டுகிறார். நான் இந்த பாடத்தை தயார் செய்யும் நேரத்தில் பாருங்கள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த வசனத்தையும் தயவு செய்து ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடைய சபை சுவரில் ஒட்டி வைத்திருங்கள். நாங்கள் பொதுவாக விதைக்கிறவனின் உவமையை வைத்து 30%, 60%, 100% என்ற விதத்தில் நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தது. ஒரு வருஷத்தில் 12 மாதங்களுக்குள் 100 மடங்கு பலன் அடைந்தான். இதை நாங்கள் நம்பலாமா? இதன் அடிப்படையில் நாங்கள் செயல்பட முடியுமா? இப்ப நீங்க சொல்லலாம், ஐயோ 6 மாதம் போய் என்னுடைய சபையில ஒருவன் கூட ரட்சிக்கப்படையில்லை, ஒரு புது ஆத்துமா கூட எங்கட சபைக்கு வரையில்லை.
முரண்பாடாக சபையில் இருந்தவர்களை விட்டு போறாங்க. இருந்ததே சில மந்தைகள் தான், இப்ப அவங்களும் விட்டுட்டு போறாங்க என்று நீங்கள் மிகவும் சோர்வடைந்த நிலைமையில் இருக்கலாம். இப்ப இதை நீங்க நம்புங்க. நான் சொன்ன அந்த 10 காரியங்கள் படி செயல்படுங்க. ஆண்டவரே, நீர் ஈசாக்குக்கு எப்படி ஒரு வருடத்தில் 100 மடங்கு பலனை தந்தீரோ, அதே போல் எங்கள் சபைக்கு 100 மடங்கு பலனை தந்தருளும் ஆண்டவரே. உம்மால் முடியும், உம்மால் முடியும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவரால் மாத்திரம் செய்யக்கூடிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆதியாகமம் 26:12. இப்ப அடுத்த ஸ்லைடில் இது மோசே செய்த ஜெபம். சங்கீதம் 90. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். இப்ப இதில் நீங்கள் அவதானிக்க வேண்டிய 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று, ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருக்க வேண்டும். ஆண்டவர் எங்கள் மேல் பிரியப்பட வேண்டும். நாங்கள் பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்தமாக வாழும் பொழுது ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கும். நாங்கள் பாவத்தில் வாழ்ந்தால், அவிசுவாசத்தில் வாழ்ந்தால், கீழ்ப்படியாமை காணப்பட்டால் தேவனுடைய பிரியம் எங்கள் மேல் இருக்காது. இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால் தேவ தயவு எங்கள் மேல் இருக்காது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிபந்தனை. ஆண்டவர் எங்களில் பிரியப்பட வேண்டும். தேவ தயவு எங்கள் மேல் காணப்பட வேண்டும். அப்பொழுது 2 முறை சொல்லப்பட்டுள்ள ஜெப வேண்டுகோள் எங்கள் கைகளின் கிரியையை உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் செயல்பட போறோம். நாங்கள் நிலத்தை உழுது விதையை விதைக்க போறோம். களைகளை அகற்ற போகிறோம். கிருமிகளை இல்லாமலாக்க போகிறோம். நாங்கள் தண்ணியை பாய்ச்ச போகிறோம். நாங்கள் உரத்தை கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்க போகிறோம். நீர் எங்கள் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தும். ஒரு மிக பெரிய ஈசாக்குக்கு நீர் 100% பலனை கொடுத்த விதமாக எங்களுக்கு அப்படிப்பட்ட பலனை தாரும். மோசேயின் ஜெபம். பொதுவாக இந்த ஜெபங்களை நாங்க ஜெபிக்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட வசனங்கள் வேதத்தில் இருக்கென்று கூட நாங்கள் நம்பாமல் வாழ்கிறோம். அருமையான ஜெபம். ஆண்டவர் எங்களுடைய கைகளின் கிரியைகளை உறுதி செய்ய வேண்டும். நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஆண்டவர் அதை உறுதி செய்யாவிட்டால் எந்த பலனும் வராது. அடுத்த ஸ்லைடில் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே முடிக்கிறோம். அறுவடை. இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரவில்லையா? பாருங்கள், நிலத்தை பாருங்கள். எல்லாம் நன்றாக வளர்ந்து, பசுமையாக வளர்ந்து, செழிப்பாக வளர்ந்து, அறுவடை நேரம் வந்துவிட்டது. இந்த விவசாயி தன்னுடைய தலையின் மேல் அறுவடையை சுமந்து கொண்டு போகிறார் சந்தோஷத்தோடு. நீங்கள் அந்த வானத்தை பார்த்தால் கருப்பு மேகங்கள் இருப்பதை அவதானிக்கலாம். திரும்பவும் மழை பெய்ய போகிறது. தேவ கிருபையின் மழை விழப்போகிறது. இன்னும் பெரிய அறுவடை எங்களுக்கு வரும். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு நாங்கள் செயல்பட வேண்டும். அதுதான் சங்கீதம் 126. அருமையானவர்களே, எப்படி யூத மக்கள் சிறை இருப்பிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சந்தோஷத்தோடு நாட்டுக்கு திரும்ப தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியும், நாங்கள் வேலை செய்ய வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டும், ஆண்டவர் தான் எங்களுக்கு ஒரு பெரிய அறுவடையை கொடுக்க வேண்டும். அதே விதமாக நாங்கள் இன்று செயல்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய பலனை தருவார். He will reward us with a bumper harvest if we believe everything that he said in this psalm. What a psalm! அதனால்தான் நான் போன வாரம் சொன்னேன், நான் மிகவும் நேசிக்கும் ஒரு சங்கீதம். சுவிசேஷ நற்செய்தி பணிக்கு மிகவும் பொருத்தமான ஒரு சங்கீதம்.
இதை நம்பி இதன்படி செயல்படுவோம். ஆமென். நான் நினைக்கிறேன் அந்த ஸ்லைடோடு எல்லாம் முடிவடைந்தது. ஜெபிப்போம். இந்த அருமையான சங்கீதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவோ பாடங்களை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். எங்களுடைய நற்செய்தி பணிக்கு நாங்கள் பெரிய பலனை காணாமல் ஆண்டவரே நாங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். இந்த சங்கீதத்தின் மூலமாக நீர் எங்களை உற்சாகப்படுத்தினீர். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஒரு சபையாக, ஒரு குழுவாக செயல்பட்டு, விசுவாசத்தோடு செயல்பட்டு ஆண்டவரே நீர் எங்கள் மேல் பிரியமாயிருந்து உம்முடைய தயவு எங்கள் மேல் காண்பிக்கப்பட்டு உம்முடைய முகம் எங்களை பார்த்து பிரகாசித்து ஆண்டவரே நீர் எதிர்பாராத ஆச்சரியமான ஒரு அறுவடையை எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். 2 முக்கிய அறிவித்தல்கள். ஒன்று